ஹாய், சிஏ ஃபவுண்டேஷன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அண்டு மாடல் கொஷின் பேப்பர் இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியான பேட்டர்னில் தான் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக எப்பயுமே லாஜிக்கல் ரீசனிங் தான் நம்ம பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நல்லா பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. மற்றபடி மேக்ஸும் சரி ஸ்டாட்டும் சரி நான் சொன்ன மாதிரி கொஷின் பேப்பரெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியான கொஷின் பேப்பர் தான். எப்பயுமே கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டாக வரும்போது கொஷின் பேப்பர் லென்த்தியாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரும் லென்த்தி தான். ஸோ வித்தின் டைம்குள்ளே அட்டன் பண்ணியிருக்க முடியுமானா அதுதான் சேலஞ்சு இந்த இடத்துல. சரி, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, சால்வ் பண்ணிட்டு போனவங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ், கஷ்டமான பேப்பர்னு சொல்லவே முடியாது. சரி, இப்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு 1.5 டேவை எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டிப்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போக 2 இது சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். சாரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியலில் அது நம்மளுடைய ஐசிஐ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 68 பேஜ். அதில் வந்து பார்த்தா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் ஒரு தடவை ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. 1. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் பேப்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் பேப்பர் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். இதோடைய 2 மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் சரி அந்த சாரான்ஸ் மெட்டீரியலையும் சரி உங்களுடைய எக்கனாமிக்ஸ் ரிவிஷனுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.